நண்பர்களே, உங்களுடைய வீடியோ ஸ்கிரீனில் இந்த வீடியோ வந்திருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து விட்டுட்டு போங்க. இதுல கொடுத்திருக்கின்ற தகவல் உண்மையானதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதனால் எங்களுடைய சேனல் மேற்கொண்டு வளரும், எங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ஆண்டு நம்முடன் வாழ்ந்த நண்பர்கள் பலர் இப்பொழுது நம்முடன் இல்லை. அவர்கள் விரும்பாத மரணம் அவர்கள் எதிர்பாராத நிலையில் அவர்களை இறைவனிடத்தில் அழைத்து சென்று விட்டது. இப்போது நம்முடைய காலக்கெடு அது எதிர்பாராத நிலையில் நம்மை விட்டு அகன்றுவிடும். அதிக நாள் உயிர் வாழ்வோம் என்ற ஆசையை மனதிலிருந்து நீக்கிவிட்டு மகத்துவம் மிக்க இறைவனாகிய அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் முன் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய், தந்தை, மனைவி, மக்களை விட்டு விலகி ஓடுவான். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களை கவனிக்க முடியாத சொந்த கவலை மிகைத்துவிடும். ஒருவர் மற்றவரின் நிலையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். எவர்களுடைய நன்மையின் எடை கூடுமோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எவர்களுடைய தீமையின் எடை கூடுமோ அவர்கள் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக நிரந்தர தங்குமிடமான நரகத்தில் அவர்கள் சேகரிக்கப்படுவார்கள். எவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படாமல் முரண்பாடாக நடக்கிறார்களோ அவர்கள் தானும் நஷ்டமாகி மற்றவர்களையும் நஷ்டமாக்கி, தானும் வழி தவறி மற்றவர்களையும் வழி தவற செய்துவிடுவார்கள். மனிதன் தன் சுய அறிவை கொண்டு மனம் போன போக்கில் செயல்பட்டால் அவன் மானக்கேடான செயல்களில் ஈடுபட்டு தமக்கும் பிறருக்கும் அநீதம் செய்து கொள்வான். இஸ்லாமிய மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள கட்டளைகள் அனைத்தும் ஒரு மனிதனை மானக்கேடான விஷயங்களை விட்டு, இழிவடைவதை விட்டும் பாதுகாக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மனம் விரும்பியவாறு வாழ்க்கை வாழ்ந்து சுதந்திரமாக இருப்பது போல அவனுக்கு தெரிந்தாலும் அந்த மனிதனின் உண்மையான நலவிற்கும் பாதுகாப்பிற்கும் இறைவனிடத்தில் இருந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. மேலும் அந்த மனிதன் சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறுவதும் இல்லை. இன்னும் அந்த மனிதனுக்கு ஏதேனும் துன்பம் நிகழ்ந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த உதவியும் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதனிடம் கிடைக்குவதில்லை. அல்லாஹ்விடம் கருணை விசாலமாக இருக்கின்றது என்று நம்பி ஆதரவு வைப்பது போல அவனுடைய தண்டிக்கும் உரிமையும் கடுமையாக இருக்கின்றது என எண்ணி அச்சம் கொள்ள வேண்டும். ஈமான் என்பது அல்லாஹ்விடம் அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் இருக்கின்றது என அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.